ஹாய், நான் உங்கள் எம்எஸ் சாவல் சமீது. குலாப் ஜாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த நெய் தான் போட்டது. ஜிஆர்பி, நம்மகிட்ட ஆர்கேஜியும் இருக்குது, ஜிஆர்பியும் இருக்குது. ஓகே, நம்ம ஆர்கேஜி அதிகமாக யூஸ் பண்ணுறது ரெண்டுமே, ஆர்கேஜி, ஜிஆர்பி. ஓகே, குலோப் ஜாம் ரெடியாக இருக்கு. சீனி பாவை போட்டிருக்கோம். சட்டியில் சீனி பாவை போட்டுருவோமா? ஊறட்டும். குலாப் ஜாம் ஊறுகிறது. ரெடியாகிட்டு இருக்கு குலாப் ஜாம். அதுக்குள்ளே கிடக்கணும். ஓகே, குலாப் ஜாமுன் எல்லாம் சாப்பிடுங்க. சின்ன சின்ன உருண்டை இதேமாதிரி ஊட்டிக்கிறேன்னு. நான் இந்த 3 உருண்டை நான் பெருசாக ஊட்டினேன். இதேமாதிரி சின்ன சின்னதாக ஊட்டிக்கிங்க. ஆனால் உருட்டை நல்லா உருட்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா சேரணும். அப்போ நீங்கள் கொஞ்சமாக இதாக உருட்டி வச்சிட்டிங்கன்னா அது பிரியும். நல்லா உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரவுண்டாக அது பிரியாது மாவு. அதேமாதிரி கையில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்குங்க. அதேமாதிரி மாவு நல்லா திக்காகவே மாவு பிணைஞ்சிங்க. லாஸ்ட்டில் இது மாதிரி போட்டு எடுத்துங்க. வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் தண்ணி மட்டும் கரெக்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் பிணைஞ்சி இதேமாதிரி சின்ன சின்னதாக இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் போட்டு எடுத்துடலாம். ஓகே, குலாப் ஜாம் ரெடி. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் குலாப் ஜாம். ஓகே, பாய், சி யூ, டாட்டா. நான் உங்கள் எம்எஸ் சாவல் சமீர்.